ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கார்ட் ரெண்டுமே சேர்த்து 399க்கு மட்டும்தான் நம்ம அவைலபிள் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னுடைய காண்டாக்டை நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க அதை ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்றைக்கி நம்ம வந்து நியூ இயரில் நம்மளுடைய ஃபஸ்ட் வீடியோவே இது தான் இருக்க போகுது. ஸோ வந்து சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து முடிஞ்சாலும் நம்ம வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்து இது பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்காக வந்து நம்ம ட்ரேடை வந்து இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கான ரீசன் பார்த்திங்கன்னா MT4 and 5 சார்ட்ஸும் நம்மளுடைய அந்த ப்ரோக்கரேஜில் நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்க்குற சார்ட்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃபராக இருந்துச்சு. அதனால தான் நம்ம இது பண்ணியிருந்தோம். நேற்றே நம்ம ஒரு சார்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். கடைசியில் பார்த்தா MT4 and 5 அது டிஃபர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ அதனால தான் வந்து 1 or 2 வீக்ஸ் வந்து நம்ம பாஸ் பண்ணி வச்சுருந்தோம் ட்ரேடிங்கை. சரிங்களா? அது போக இன்னொன்று கேட்டிருந்தீங்க, சார் டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா டிஸ்கார்டில் வந்து கேட்டுக்கலாமா, இல்லை வந்து வேறு எதுலையாவது கேட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. தாராளமாக வந்து கேட்டுக்கலாம். இது டிஸ்கார்டோட செஷன் தான், ஆஸ்க் யுவர் டவுட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் என்ன வேணால் டவுட் உங்களுக்கு இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கேட்டுக்கலாம். இந்த வருஷத்தில் நம்மளுடைய எய்மே பார்த்திங்கன்னா அதிகமான ஒரு அக்யூரஸியான ஒரு இதை தான் நம்ம வந்து எடுக்கணும் அப்படின்ற இது இருக்குது. சரிங்களா? என்ன அப்படின்னா ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறோம்னா 10மே அடிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குதோ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ வந்து அதில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட டவுட்ஸ்லேருந்தே ஒரு சார்ட்டை வந்து இப்போ பார்க்கலாம். இது முன்னாடி நம்ம டிசம்பர் மாதம் இது பண்ணது தான். சரிங்களா? டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக்குக்கு முன்னாடி நம்ம பண்ண ஒரு கிளாரிஃபிகேஷன் தான். இப்போ அது எப்படி வந்து ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கலாம். சின்ன டார்கெட் தான், பட் ஸ்டில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த சார்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிங்கிள் ஆர்டர் பிளாக் தான் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸ்டூடெண்ட் வந்து ஒரு டவுட்டு சம்திங் கேட்டிருந்தாப்புல. ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் ஒரு ஆர்டர் பிளாக் வந்து நான் எடுத்திருக்கேன். 4 ஹவர்ஸில் EUR USDயில் ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் நம்ம வந்து ஸ்விட்ச் பண்ணி பார்க்குறோம் அப்படின்ற பட்சத்தில் நமக்கு இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வந்து வேலிட் ஆகுது. சரிங்களா? இந்த பெரிய ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? ஒரு பெரிய ஒரு RR ரேஷியோ வந்து இந்த இடத்துல கிடையாது. பட் இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். எதனால் இதை நான் வந்து வேலிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா போகிறதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு ஹையை வந்து தூக்கிட்டு தான் மேலே போயிருக்கு. பட் வந்து கிளியரான ஒரு டவுனை வந்து கொடுக்கல. சரிங்களா? அதனால் அதை கூட நம்ம வந்து பெருசாக எடுத்துக்க வேண்டாம். மறுபடியும் ஆர்டர் பிளாக் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன CH வந்து மார்க்கெட்டில் வந்து பண்ணியிருக்கு. 2 இடத்துல ஒன்று XN நம்ம எடுத்துருக்கோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா CHAவே மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. அதாவது 1 ஹவர்லேயும் கொடுத்துருச்சு, நமக்கு 4 ஹவர்லேயும் பார்த்திங்கன்னா நியர்லி நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். சரிங்களா? எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்லாம் முன்னாடி நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் கன்ஃபர்மேஷன் தேவையில்லை, இதுக்கும் கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவையில்லை. அந்த எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக்கை வேலிட் பண்ணுற மாதிரி இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்கன்னா ஒரு லிக்விடிட்டினா ஒன்றும் இல்லைங்க. ஒரு ஆர்டர் பிளாக்குக்கு கீழே ஒரு ஹை ஆர் டபுள் ஹை இருக்குது அப்படின்றா அது வந்து நமக்கு வந்து லிக்விடிட்டியாக வந்து கன்சிடர் ஆகும். அதை வந்து நம்ம இன்னும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். சரிங்களா? இவ்வளோ தான் வந்து மேட்ரு. இப்போ வந்து இது எல்லாமே மேட்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வந்து டேரெக்டாகவே என்ட்ரி அப்படின்னா நம்ம எப்படி எடுக்கலாம் சார் அப்படின்னா, டேரெக்டாக இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி, இந்த இடத்துல பார்த்திங்கன்னா டார்கெட்டு இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சின்ன டார்கெட்டு தான். ஏன்னா வந்து ஸ்விங் இது வரைக்கும் தான் இருக்குது. டேக் ப்ராஃபிட் இது வரைக்கும் வைக்கலாம், பட் அது வரைக்கும் வைக்க தேவையில்லை. 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல ஒரு 1 ஹவர் இது இருக்குது, பட் நான் அதை வந்து மென்ஷன் பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதை நம்ம வந்து இப்போ இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல வந்து இது பண்ணுறேன், பட் ஸ்டில் நம்ம சார்ட் போஸ்ட் பண்ணுறப்ப அதை நம்ம வந்து மென்ஷன் பண்ணல. அதனால் நம்ம அதை இப்போதைக்கு எடுத்துக்க வேண்டாம். சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு மேலே வரைக்கும் இது வரைக்கும் கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? 1:1.3 தான் வருது, பட் ஸ்டில் we are on the ப்ராஃபிட் லைன். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு 1.34 வருது, பட் ஸ்டில் ப்ராஃபிட் லைன்னா ப்ராஃபிட் தான். பட் ஆஹா ஓஹோன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு ப்ராஃபிட்டா அப்படின்றது இங்கே 1 ஹவரில் வச்சிங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? 1 ஹவரில் 1:3 வரும், பட் 4 ஹவர்ஸ்லேயே வைக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் அவ்வளோ கிரேட்டாக வந்து இருக்காது. அவ்வளோதான். சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் வந்து டேரெக்டாக டேப் அடிக்குது. டேப் அடித்தோன்னா டேரெக்டாக கீழே இழுத்து அடுத்தடுத்த கேண்டில்ஸில் கீழே நமக்கு சாத்திடுது. சரிங்களா? இவ்வளோ தான் வந்து விஷயம்.
ஓகே. இப்போ வந்து இன்னொரு சின்ன சின்ன விஷயம் கேட்குறீங்க. சார் இப்போ வந்து நம்ம இந்த கேண்டில் தியரமில் வந்து போயிட்டுருக்கோம்ல. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பேக்ட் பண்ணும் அப்படின்னா, அந்த கேண்டில் தியரம் மட்டுமே ஃபுல்லாக பேஸ் பண்ணி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் அது வந்து அந்த அளவு உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளாக போகுமா அப்படின்றதுல எனக்கு வந்து கொஞ்சம் டவுட் இருக்குது. ஏன்னா வந்து கேண்டில் தியரம் அலோடாக நம்ம இது பண்ணுறோம், நம்ம வந்து கேண்டில் மட்டுமே கற்றுக்கிட்டு நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் அது கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். நீங்கள் எஸ்எம்சி ப்ளஸ் வந்து இதை வந்து பார்க்கணும். இப்போ ஆல் ஓவராக இதாக பார்க்குறப்பவே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு சிலர் ரொம்ப இது வந்து ஒரு கம்யூனிட்டியாக வந்து நாங்கள் தான் க்ரியேட் பண்ணோம் அப்படின்ற அளவுக்குலாம் சொல்லிட்டுருக்காங்க. பட் அதெல்லாம் ட்ரூ கிடையாது. இதெல்லாம் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து ஆதி காலத்துலேருந்தே இருக்குது. நம்மளதுல நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணி வச்சுட்டு இருந்தது தான் அது. ஸோ வந்து நம்ம எதை வந்து கிராப் பண்ணோம் அப்படின்றது தெரிஞ்சு இது பண்ணிங்க. சடன்னு அந்த ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் மாற்றுறது பார்த்தீங்கன்னா, எஸ்எம்சியோட உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து மாற்றுறேன். சரிங்களா? அதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருக்கும். இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து கேண்டில் தியரமில் தான் நம்ம இது பண்ணது. சரிங்களா? சப்போர்ட்டிங் ஒரு 1 டே டைம் ஃப்ரேமில் நம்ம போய் பார்த்தோம்னா, கேண்டில் தியரம்லாம் நமக்கு வந்து சொல்லிடும். இது வந்து கீழே தான் போகுது அப்படின்ற பட்சத்தில் சொல்லிடும். அதனால் நான் இந்த ட்ரேடை வந்து கான்ஃபிடென்ட்டாக நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சரிங்களா? அதுவே வந்து உங்களுக்கு எஸ்எம்சியோட இது பண்ணாமல் ஜஸ்ட் கேண்டில் தியரம் மட்டும் எடுத்திங்கன்னா நிறைய இடத்துல ஃபெயிலியர் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதை இங்கேயே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபெயிலியர் ரேஞ்சு தான் வரும் எல்லா இடத்துலையுமே. அலோன் வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. உங்களுக்கு வந்து கம்பைனேஷன் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு கன்ஃபர்மேஷனுக்கு அதை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரிங்களா? ஒருவேளை கேண்டில் தியரம் என்ன இல்லை வந்து அந்த சிஆர் என்ன அப்படின்னு தெரியாதவங்க பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சிம்பிளான ஒரு மேட்ரு. இது வந்து ஒரு அடிஷ்னல் ஆடான்ஸ் மாதிரி தான். சரிங்களா? ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். அடிஷ்னல் ஆடான்ஸ் மாதிரி போக போக நம்ம கம்யூனிட்டிலேயே வந்து அதை வச்சு நம்ம கொஞ்சம் நிறைய விஷயங்கள் பண்ணலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்றத நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நமக்கு கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். நம்மள மாதிரியே நிறைய பேர் டூப்ளிகேட்டாக இருக்காங்க, சேம் நேம் வேறு வச்சுருக்காங்க, ட்ரீம் கிரியேட்டர்ஸுங்கிற மாதிரி. ஸோ நம்ம இதே கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.